அங்கே என்ன பண்ணாங்கன்னா, நிறைய பேர் சரி எதிர்த்துக்கிட்டா உள்ளூரில் வாழ முடியாது என்பதற்காக உள்ளத்தில் ஒன்றையும் உள்ளத்தில் இறை மறுப்பையும் வெளியே ஈமானையும் காமிச்சுக்கிட்டாங்க. அப்போ அல்லாஹ் இவங்க இந்த வேலையை மட்டும் பார்க்கல. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு யாரை போர் செய்கிறதுக்கு பிளான் போடுறாங்க அப்படிங்கிறதே உள்ளே உட்காந்து கேட்டுக்கிறது முஸ்லீம் மாதிரியே. இவர் என்ன பண்ணுவார்னு கேட்டால் போய் எதிரிக்கிட்டே போய் ஸ்டேட்டஸ்னு கொடுத்துட்டு வந்துடுவார். பாருங்கள் இப்படி எத்தனை பேர் நாளைக்கு வர போகிறாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தலைவலியாக இருந்துச்சு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியில் எப்படி செஞ்சாங்க, ஒரு போர்னு சொன்னால் முன்னாடி அறிவு செய்ய மாட்டாங்க, காலையில் அல்லது நைட்டு சொல்லுவாங்க தயாராக இருங்க. என்ன செய்வாங்க, தயாராக இருங்க. எங்கே போகிறோம் எந்த சஹாபிக்குமே தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்பி போகிறப்ப தான் தெரியும் இந்த திசையில் எந்த பக்கம் போய் எவ்வளோ தூரம் நிற்போம், என்ன பண்ண போகிறோன்னு யாருக்குமே தெரியாது. அப்போ இவங்களை பற்றி தான் அல்லாஹ் இங்கே விளக்குறான், நயவஞ்சகர்கள் எவ்வளோ மோசமானவங்க என்பதான். அடுத்து பாருங்கள், அவங்க நம்பிக்கை கொண்ட மாதிரி இப்படி பண்ணுறதுனால நம்ம ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம் இவங்களை என்பதாகும். ஆனால் இங்கே அதோடைய விளக்கத்தை எல்லாம் சொல்கிறோம், அவங்க தம்மை தாமே ஏமாற்றிக்கிட்டாங்களே தவிர இங்கே ஒன்றும் ஏமாற்ற முடியாது. ஆனால் அல்லாஹ் ஜிப்ரீல் சொல்லி அமுச்சு விட்ருவோம். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலத்துலனா கடைசி ஒரு சூழ்நிலைலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் யார் இங்கே நயவஞ்சகர் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை அல்லாஹ் கையில் கொடுத்துட்டான். அது ஒரு ரகசியமாக ஒரு சஹாபிட்ட சொல்லி வச்சாங்க. உமர் ரலியல்லாஹு எவ்வளோ பெரிய ஒரு சஹாபி, தீனுக்காக எவ்வளோ அவங்க தியாகம் பண்ணவங்க, மிகப்பெரிய ஒரு தியாகம், மிகப்பெரிய தீனுக்காக ஆற்றல் மிக்க செயல்களை செஞ்சவங்க. அந்த உமர் ரலியல்லாஹு பயந்தாங்களா, யார் அந்த சஹாபிட்ட போய் சொன்னாங்களா, உங்கள்கிட்ட தானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிஸ்ட்டை கொடுத்தாங்க, ஏன் இந்த உமர் பேர் இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னாங்களாம். அப்போ நயவஞ்சகம் பயப்பட வேண்டிய ஒரு விஷயம். இன்றைக்கான நம்ம பார்க்குறோம், அன்றைக்கி இப்படி ஒரு நயவஞ்சகத்தனம் இருக்குதா? ஏன்னா நம்ம முஸ்லீம் சொல்லிக்கிறோம், ஆனால் தொழுகிறதுல நம்மள்ட்ட ஒரு சுன்னத்துடைய பேணுதல் இல்லை, பயப்படணும். அப்போ அப்படி நம்ம உள்ளத்தை பார்த்து உமர் ரலியல்லாஹு பயந்தாங்க, நான் முனாஃபிக் ஆகிட்டனோ என்பதாங்க. அப்போ கண்ணியமானவர்களே, அல்லாஹ் கூறக்கூடிய இந்த விஷயங்கள் சுருக்கம் இதுதான். சால நாளைக்கு அடுத்த ஆயத்துடைய விளக்கத்தை பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். ஹரி சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.